Welcome to KR Wisdom. If y% of x is 50 and z% of y is 25, then the relation between x and z is கேட்டிருக்காங்க. அதுக்கு y% of x னா y% னா y by 100 எழுதிக்கலாம். y by 100 into x is equal to 50. x is equal to 50. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற 100 டினாமினேட்டர் இருக்குது. அப்போ ரைட் சைடில் போகும்போது மல்டிப்ளை ஆகும். டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளை ஆகும். y into x is equal to 50 into 100னா 5000. நெக்ஸ்ட் 5000. நெக்ஸ்ட் z% of y அப்படின்னு இருக்குது. z% of y, அதான் z% of y is 25 இருக்குது. அப்போ z%னா z by 100 into y is equal to 25 into y is equal to 25. அதே மாதிரி தான் 100 அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் மாறும். அப்போ z into y is equal to 25 into 100னா 2500. Then y into x is equal to 5000 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அது எப்படின்னா 2500 into 2. 2500 into 2னா 5000. அதனால் அதை அப்படி எழுதிக்கிறோம். 2500 into 2. Therefore y into x is equal to 2500னா இங்கே z into yன்னு இருக்குது. அதனால z into y இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். z into y into 2. z into y into 2. இப்போ ரெண்டு சைடில் இருக்கிற yயும் கட் பண்ணிக்கணும். அப்போ therefore x is equal to 2z இருக்குது. Therefore answer is option A, x is equal to 2z. Next question. 30% apples out of 450 are rotten. How many apples are in good condition கேட்டிருக்கு. இப்போ 450ல் 30% வந்து அழுகிருக்கு. அப்போ அதனால 30/100 into 450 into 450. அது வந்து 2 0 கட் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது 45 into 3. 45 3s are 135. 135 apples are rotten. அழுகிருக்கு. 135 apples அழுகிருக்கு. இப்போ டோட்டல் ஆப்பிள்ஸ் 450லேருந்து 135 மைனஸ் பண்ணால் நமக்கு குட் கண்டிஷன் உள்ள ஆப்பிள் கிடச்சிடும். அப்போ 450 minus 135னா 315. Therefore answer is option B, 315. Next question. 15% of 578 plus 22.5% of 644. இது ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் 15% of 578, அது 10%, 5% பிரிச்சுக்கணும். அப்போ 10% of 578 is equal to ரைட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 57.8. 57.8. அடுத்தது 5% of 578 of 578 is equal to half of 57.8. அப்போ ஹாஃப்னா டிவைடட் பை 2 வரும். 57.8 டிவைடட் பை 2. அப்போ 5ல் 2 டைம்ஸு, ரிமைண்டர் 1 8 டைம்ஸு, ரிமைண்டர் 1 9 டைம்ஸு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9 + 8 7, ரிமைண்டர் 1 6, ரிமைண்டர் 1 8. 86.7. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 15% of 578 வந்து 86.7. அடுத்தது நெக்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 22.5% of 644 கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு 22.5 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 20% ஒன்று, 2% ஒன்று, இன்னொன்று 0.5%. அது எப்படின்னா 20% of 644 is equal to, இப்போ 20% of 644 20/100 into 644 போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நான் இப்படி போடுறேன். 20% of 644 is equal to 1/5 into 644 போடுறேன். 1/5 நமக்கு எப்படி கிடச்சிதுன்னா 20%னா 20/100. ஒரு 0 கட்டானா ஒரு 0 கட்டானா 2/10 வரும். 2/10 ஷார்ட் பண்ணோன்னா 1/5.
1/5 அந்த 1/5 யூஸ் பண்ணி தான் இன்ட்டு 644 போடுறேன். அப்போ 644 டிவைடட் பை 5. அப்போ 644 5ஆல் டிவைட் பண்ணால் 6ல் 5 1 டைம், ரிமைண்டர் 1, 14ல் 2 டைம்ஸ், ரிமைண்டர் 4, 44ல் 8 டைம்ஸ், ரிமைண்டர் 4, பாயிண்ட் வச்சா 40 ஆகிடும், 40ல் 8 டைம்ஸ், 128.8. நெக்ஸ்ட் 2% கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 1% எழுதிக்கணும். 1% ஆஃப் 644 இஸ் ஈக்குவல் டு 1%னா ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 6.44 இன்ட்டு 2 போடணும். ஏன்னா 2% நமக்கு வேணும், அதனால் இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 12.88. 6.44 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12.88. தென் 0.5% போடணும். 0.5%. 1% வந்து 6.44னா 0.5னா அதில் ஹாஃப். அதனால் 6.44 டிவைடட் பை 2 பண்ணால் 3.22. 0.5%னா 3.22. இப்போ 128.8, 12.88, 3.22 மூணுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 144.9 வரும். இப்போ 86.7 ப்ளஸ் 144.9 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 240 சேர்த்து ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 9 + 7 16, 6 ரிமைண்டர் 1, 11 ரிமைண்டர் 1, 13 3 ரிமைண்டர் 1 2. Therefore 231.6. Therefore answer is option B, 231.6. Next question. 15% of the total number of biscuits in a bottle is 30. Then the total number of biscuits is கேட்டிருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸில் 15%, 15/100. 15%னா 15/100 இஸ் ஈக்குவல் டு 30. இஸ் ஈக்குவல் டு 30. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15/100 அந்த சைட் போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ இன்ட்டு 100/15. இப்போ 30ல் 15 2 டைம்ஸ், 2 × 100 200. Therefore total number of biscuits is 200. Therefore answer is option C, 200. Next question. The value of a machine decreases by 5% every year. If the purchase price is rupees 60,000, after 3 years the value of machine is கேட்டிருக்கு. இப்போ decreases percent வந்ததுனால P into 1 minus R/100 the whole power n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சொல்லித்தரேன். அப்போ P வந்து இதில் 60,000, ரேட் ஆஃப் பர்சன் R வந்து 5%, n வந்து 3 years. therefore இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும் இதில். அப்போ P வந்து 60,000 into 1 minus 5/100, 1 minus 5/100 the whole power n. whole power n-னா whole power 3, இங்கே 3 கொடுத்துருக்கு. அப்போ 60,000 into 1 minus 5/100னா 0.05, 1 minus 0.05 the whole cube. இப்போ 60,000 into 1 minus 0.05னா 1ல் மைனஸ் பண்ணால் 0.05 மைனஸ் பண்ணால் 0.95, 0.95 the whole cube. இப்போ 0.95 க்யூப் பண்ணி நம்ம 60,000ல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா ஆன்சர் கிடச்சிடும். இப்போ 60,000 இன்ட்டு அது இன்ட்டு அது தெரியும், இப்படி மாறிட்டு இன்ட்டு அது 0.095 த ஹோல் கியூப் அப்படியே இருக்கட்டும். இப்போ 95 க்யூப் பண்ணுறது ஷார்ட்கட்டில் நான் போடுறேன், உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சால் எழுதிக்கோங்க. ஷார்ட்கட்டில் நான் போடுறேன். எப்படின்னா 95 எழுதிக்கலாம். 95 எழுதிட்டு 95ல் இருக்கிற 9 ஃபஸ்ட்டு க்யூப் பண்ணுங்க. க்யூப் பண்ணால் 9 × 9 × 9னா 729. 729ல் லெஃப்ட் சைடில் எழுதிக்கணும் 729. அப்புறம் நெக்ஸ்ட் 5 க்யூப் பண்ணி
ரைட் சைடு எழுதிக்கணும் 125. 5 × 5 × 5னா 125. இப்போ 9 ஸ்கொயர் பண்ணி 5ஓட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9 ஸ்கொயர்னா 81 × 5. 5 1s are 5, 8 5s are 40, 405. 729 பக்கத்தில் 405 எழுதிக்கணும். அடுத்தது 5 ஸ்கொயர் பண்ணி 9ஓட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 25 × 9. 9 5s are 45, 4, 45 5, remainder 4. 9 2s are 18, 18 + 4 22. 405 பக்கத்தில் 225 எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 405 டபுள் பண்ணி அதுக்கு கீழே எழுதிக்கணும். 405 டபுள் பண்ணால் 810. அதுக்கு கீழே எழுதிக்கணும் 810. அதை 225 டபுள் பண்ணி கீழே எழுதணும் 450. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். என்ன 5 125ல் 5 மட்டும் எழுதிட்டு 12 இங்கே மேலே வச்சு 12 இங்கே ரிமைண்டரில் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 400 + 200னா 600. 600 + 50னா 650. 20 ஆட் பண்ணால் 670. 680, 687. 687க்கு 7 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 7 68 ரிமைண்டர் அது மேலே வச்சுக்கணும் 68. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 800 + 400னா 1200. 1200 1260. அப்புறம் 1270, 1278, 1283. 3 128 மேலே வச்சுக்கணும் ரிமைண்டர் 128. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண 9 + 8னா 7, 17 ரிமைண்டர் 1, 5 8. இப்போ 8 5 7 375 தான். 95 கியூப்னா 8 5 7 375. இப்போ நமக்கு 0.95 வரணும். 0.95 அதனால 6 டிஜிட்ஸ் சொல்லி பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ என்னன்னா 60,000 × 60,000 × 0.857 375. 857 375. எல்லாத்தையும் ஆட் மல்டிப்ளை பண்ணணும். 857 375 × 6ன்னு நான் இப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக இப்படி மல்டிப்ளை பண்ணுறேன். × 6. 6 5s are 30, 0 remainder 3. 6 7s are 42, 45 + 3 45, 42 + 3 45, 4 5 remainder 4. 6 3s are 18, 4 22, 2 remainder 2, 42 44 remainder 4, 30 34 remainder 3, 48 30 51. இப்போ 0 0 4 0 இருக்குது ஆட் பண்ணிக்கணும். இப்போ 6 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 5க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 51,442.50. Therefore, answer is A. Option A, rupees 51,004. Thank you for watching.